இந்த திராவிட மாடலுக்கு அணுக்கமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் அடுத்தது என்னன்னா அது கேரளா. அங்க கேரளா எப்படி இவங்க திராவிட மாடல் எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் தான் அப்படின்னு நம்ம பல முறை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சபரிமலை சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்க என்னென்ன கூத்தெல்லாம் கட்டிட்டு அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். கூட்டத்தை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க, அதுக்கான ஏற்பாடுகளை சரியாக செய்யலை. அதே போல் பக்தர்கள் போகிற இடத்துலலாம் அங்கே கட்டுமான பணிகளை வேணும்னே இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க. அவங்க நடந்து போகிற இடம் கூட சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியா, அமீபா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால பம்பையில் வந்து மூக்கை புத்திக்கிட்டு குளிங்க அப்படின்னு சொன்ன அந்த இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அடுத்தது என்னன்னா முக்கியமாக இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ அந்த அரவணம் பிரசாதம் இருக்கா அப்படிம்பாங்க. நெய் அவங்க வந்துட்டு அவங்களே பிரசாதமாக கொடுக்கறதெல்லாம் உண்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க சரியான அந்த இதில் மேனுஃபேக்சர் பண்ணாதனால டிஃபெக்ட்னால கிட்டத்தட்ட 16 டன் அரவண பிரசாதம் தேங்கி கிடக்கு. அதை தூக்கி தான் விட்டு எறியணும். அந்த பிரசாதம் வந்து சரியான வகையில் செய்யப்படலை. அந்த ரேஷியோ சொல்லுவாங்களே, ஜீனி இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ. ஸோ இந்த அரவண பிரசாதத்தை சரியான ரீதியில் தயார் செய்யலை. அந்த ரேஷியோ ஜீனி சேர்க்கறது, வெல்லம் சேர்க்கறது, அந்த இதெல்லாம் அதனால வந்து அது சீக்கிரமே கெட்டு போச்சு. இப்போ அப்படியே கிடக்குது, அது வேஸ்டாக தான் போச்சு. இதை தூக்கி தான் இனிமேல் எரியணும் அப்படிங்கிறது. இதனால கிட்டத்தட்ட 1.6 கோடி அது வீணாக போயிட்டது அப்படின்னா. சரி, இது இப்படி தான் அப்படின்னா அந்த நெய் இங்கேருந்து பக்தர்கள் எடுத்து போய் நெய் கொடுப்பாங்க, அங்கே வந்து அபிஷேக நெய்யை கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அந்த அபிஷேக நெய் திடீர்னு காணாம போச்சான். அது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மதிப்பு அது இருக்குங்கிறாங்க. இந்த திராவிட மாடலை எல்லாத்தையும் அவங்க காப்பி அடிக்கிறதுனால இதையும் அதே போல் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது. அதாவதுங்க, சபரிமலைக்கு 18 முறை யாத்திரை பண்ணியிருக்கேன் நான். இறைவன் 19வது கரெக்டாக 18ஓட நீ நிறுத்திக்கப்பா நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு தடவை நான் போகணும்னு ஆசைப்படுறேன். தொடக்க காலத்தில் நாங்கள் போகும்போது நெய் அபிஷேகம் முடிந்த உடனே நாங்கள் எந்த நெய்யை அபிஷேகம் பண்ணோமோ அது அந்த பக்கம் பின்னால் கலெக்ட் ஆகும். அதில் ஒரு தூக்கில் எடுத்துட்டு வந்துடுவோம். மொத்தத்துலேருந்து கொஞ்சம் போகல ஒரு 20-30 பேர் நான் எங்கள் குரூப்பில் போனோம்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன பெரிய தூக்கில் கொடுத்தோம்னா சின்னதில் வர்ற மாதிரியாது நாங்கள் அந்த நெய்யை அபிஷேகம் பண்ணி நாங்களே அதே நெய்யை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். அந்த ஒரு வசதி இருந்ததுங்க. இப்போ கூட்டம் கூட 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 அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கணும், நீ போயிட்டே இருக்கணும். அந்த நெய்யை அபிஷேக நெய்யை வேற யாரோ கலெக்ட் பண்ணி கான்ட்ராக்டில் அது போகுது. அது வியாபாரமாக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கணும். அப்போ அது வியாபாரமாக்கப்படலை, அந்த நெய் வந்து கலெக்ஷன் செய்யப்படலை. நாம் அபிஷேகம் பண்ணக்கூடிய நெய் நமக்கே வந்து சேரும். அப்படி இருந்த காலகட்டம் தான் 80கள் 90கள். எப்போ இது மாறித்துங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்போ மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இப்போ அபிஷேகம் முடிஞ்ச உடனே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதை கலெக்ட் பண்ண முடியாது. அந்த டோக்கனை வைத்துக்கொண்டு வெளியில் வந்து அந்த டோக்கனை கொடுத்து பதிலுக்கு நீங்கள் அபிஷேக நெய் என்று அவர்கள் கொடுக்கிற ஒரு நெய்யை வாங்குறீங்க. அந்த நெய் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்தானா அப்படிங்கிறதே தெரியாது. இன்னைக்கு பல பிரசாத ஸ்டால்ல நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதம் தானான்னு நமக்கு தெரியாதுங்கிற மாதிரியே இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேக நெய் தானா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா இதை மாறி மாறி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. பக்தர்கள் அங்கேருந்து எது கிடைச்சாலும் அந்த பிரசாதம் தான் அப்படின்னு உயர்ந்த மனநிலையில் இருப்பதால், நான் அவங்களை ஏமாளெல்லாம் சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும். பக்தர்களுக்கு உயர்ந்த மனநிலை இருப்பதால் அவங்க ஏந்து கொடுக்கறது ஒரு பாட்டில் இதெல்லாம் ஒரு 2 துளி அபிஷேக நெய்யை சேர்த்தா கூட அது அபிஷேக நெய் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த மனநிலை இருப்பதால் அதை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். இப்ப என்ன வேடிக்கைன்னா, அது அபிஷேக நெய் இல்லை என்ற அந்த சாங்டிட்டி குறைந்ததன் காரணமாக அது வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. ஏன் திருட்டுத்தனம் வருதுன்னா அதனுடைய புனிதத்துவம் இல்லைன்னு நீ குறைச்சிட்டல.
அப்பதான் வெறும் திருடர்கள் மட்டும் நாம சொல்லக்கூடாது. அதாவது திருடத்துக்கு முன்னால ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கிற விஷயத்தை அந்த இதை குறைச்சாதான், இப்போ தங்கம் திருடுவீங்க அப்படின்னா தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கையை குறைச்சாதான் தங்கத்தை திருடுவீங்க. அதே மாதிரி இந்த நெய் மேல உள்ள மரியாதை, இது என்னங்க யாருங்க எதுங்க அபிஷேக நெய் சும்மா வாங்கி வச்சிருக்கேன் நம்ம கொடுக்குறோம், நம்ம வாங்கி கொடுத்துட வேண்டியதானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் இது. இன்னைக்கு அந்த நெய் பிளாக் மார்க்கெட்டில் தங்கத்தையே சுரண்டி விட்டீங்க, ஐயப்பன் சங்கத்தையே சுரண்டிட்டீங்க, நெய்யை சுரண்ட மாட்டீங்களா? இப்ப அந்த நெய் காணாம போயிருக்கு. அப்போ என்ன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரிவர்ட் பேக் டு ஒரிஜினல் சிஸ்டம். நாம் என்ன நினைக்கிறோம், யூ லிமிட் தி நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ். எவ்வளவு டிவோட்டிக்கு அபிஷேகம் பண்ண உடனே அதே நெய்யை கொடுக்க முடியுமோ அந்த நம்பருக்கு நீ நடத்திக்க, தப்பு இல்லை. ஊருக்கு எத்தனை இடத்துல கோவில் வரட்டும், எத்தனை ஒரு வருஷத்துக்கு புக்கிங் இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு புக்கிங் இருக்கட்டும், ஏனே எனக்கு கிடைக்கட்டும். அப்படி ஒரு எண்ணம் உருவார மாதிரி we need to revert back. ஏன்னா இப்போதான் அந்த நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சாச்சு. திருப்பதி கோயிலில் வர ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் ஒரே நேரத்தில் அங்கே போய் குவிய முடியாதுன்னு வந்தாச்சு. அப்போ பழைய சிஸ்டத்துக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணி நான் கலெக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கணும் இந்த சன்னிதானத்துலங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும். ஆட விரட்டின மாதிரி விரட்டக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இது ஒண்ணு. இது ஒரு சொல்யூஷனோட நான் சொல்லுகிறேன். ஏற்பதும் ஏற்காததும் இன்னைக்கு இருக்கிற விரைந்து உலகத்துல என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. 2வது, இந்த அரவண பாயாசம் உங்களுக்கு எஸ்டிமேஷனே இல்லை. ஏன் எஸ்டிமேஷன் இல்லை அப்படின்னா, யார் வரப்போறா, யாரு போக போறா, நீங்க என்ன டிக்கெட் விற்கிறீங்க, எது பண்றீங்க, நீங்களே தடுக்கிறீங்க, நீங்க எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கான இதை கொடுத்து இவ்வளவு நாள் இருக்கும், இவ்வளவு நாள் இருக்காது, அதிக நாள் இருந்தா கட்டி போகும், கட்டி போகாது அப்படிங்கிற எந்த காரணமும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, அரவணை அதத்தினுடைய பதத்தில் இல்லாமல் கட்டி போய்விட்டது. எப்படி கட்டி போகும் அதான் கேட்கிறேன். எப்படி கட்டி போகும்? ஒண்ணு உங்களுடைய உற்பத்தியல் கோளாறு, அதாவது சமையல்ல, இது சமையல்ல சொல்லுவாங்க. அது அதிகமாக அதுதான் சொல்றாங்க, அந்த தயாரிப்பு பண்ணத்துலதான் மிஸ்டேக் நடந்திருக்கு. தயார் பண்ண இடத்துல எப்படி மிஸ்டேக் நடக்க முடியும்? அந்த ரேஷியோ ஏன் இல்லை சார், ரேஷியோ மாறுதுன்னா யாரோ சமையல்காரர் மாறுறாருன்னு அர்த்தம் இல்லைங்க, யாரோ குக் மாறுறாருன்னு அர்த்தம் இல்லை. வேணும்னே இவங்க இந்த இது சப்ஸ்டாண்டர்டா ஏதாவது பண்ணிருக்கலாம். குறைக்கிறீங்க, இவ்வளவு விட்டா போதுங்க, அது தானா இருக்குங்க, அது அந்த லிக்விடிட்டி இருக்குங்க, அது வந்து கன்சாலிடேட் ஆகாதுங்க, சாலிட் ஆகாதுங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் திருட்டுத்தனத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். வேற ஒரு காரணம் கிடையாது. அப்ப திருட்டுத்தனத்தை முன்வைக்கும் போது அதுதானே வரும். எங்க ஊர்ல பொங்கல் பரிசு கொடுக்கும்போது கசிஞ்சு வந்ததா இல்லையா சக்கரை? இது கட்டி ஆயிடுது, அது கசிஞ்சு வந்தது. மெல்டிங் பாயிண்ட், அது மெல்டிங் பாயிண்ட். இந்த வார்த்தைகள்லாம் யாரும் மறக்கவே முடியாது. நான் மறந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்திடுறீங்க. ஆகினால இந்த அளவுக்கு ஹிந்து விரோத ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் கட்சி உடனே ஹிந்து ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். கேரளால 2மே அப்புறப்படுத்த வேண்டும். உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.